Hi, NCRT Grade 11 Chapter 7 Equilibriumத்தோடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.19. A sample of a pure PCl5 was introduced into an evacuated vessel at 473 Kelvin. After equilibrium was attained, concentration of PCl5 was found to be 0.5 into 10 to the power of minus 1 mole. If the value of Kc கொடுத்துட்டாங்க, what are the concentration of PCl3 and Cl2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். PCl5 இங்கே என்ன இருக்கு, நமக்கு PCl3 ப்ராடக்டில் ரைட், அண்ட் இங்கே Cl2 இப்படி இருக்கும். இப்போது PCl5ஓடைய கான்சன்ட்ரேஷன் இனிஷியலில் ஒன்று இருந்திருக்கும், பட் அட் ஈக்லிபிரியமே கொடுத்துட்டாங்க. ஈக்லிபிரியத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 ரைட்டா இன்ட்டு 10 to the power of minus 1. ஸோ அப்போ அதை நம்ம 0.05 எழுதிக்கலாமா? 0.05. PCl3க்கும் Cl2க்கும் என்ன இருக்கும், நமக்கு x அப்படின்னு தான் இருக்கும் ரைட். ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் வேல்யூ இருந்திருக்கும். ஸோ மைனஸ் என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் போட்டதுனால நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கும் ரைட்டா. இப்போ இதை வச்சு நம்ம கேசி எழுதலாம். கேசி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5 அட் ஈக்லிபிரியம் வரும் ரைட்டா. இப்போ PCl3யும் Cl2வும் சேர்த்து ஆயிரும் x² ஆயிரும் டிவைடட் பை PCl5ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, அவங்க 0.05 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்டு கேசியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8.3 into 10 to the power of minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x² தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டுக்கலாம், 8.3 into 10 to the power of minus 3 into 0.05. ஸோ x² தட் இஸ் ஈக்குவல் டு 4.15 into 10 to the power of minus 4 and x that is equal to root of 4.15 into 10 to the power of minus 4 the whole root தான் ரைட். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.0204 ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ இதுதான் என்னது கான்சன்ட்ரேஷன். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸுன்றது தான் என்னது PCl3 அண்ட் Cl2 ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். அப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க, வாட் ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 அண்ட் Cl2 அட் ஈக்லிபிரியம் கேட்டிருக்காங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 அட் ஈக்லிபிரியம் இஸ் 0.0204 right, and the concentration of Cl2 at equilibrium also another 0.0204. நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ரைட். இதுதான் நமக்கு இங்கே இதுக்கான ஆன்சர் ரைட். தேங்க்யூ.